தேவனின் அன்பு என்கிற தலைப்பில் ஒரு குறு நாடகம் பார்க்க இருக்கிறோம். காட்சி 1, ஜானின் தகப்பனார் மற்றும் அவருடைய நண்பர்கள் சேர்ந்து உரையாடுதல். வசந்த், எப்படிடா இருக்க? நல்லா இருக்கு சக்தி. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்க? எல்லாம் நல்லா இருக்கேன். நாளைக்கு உனக்கு தான் ஷிஃப்ட் இல்லை? ஆமாம் ஆமாம். எப்படிடா போதும் வேலை? என்ன சொல்கிறது, இந்த சைடு போட்டு வரும். அந்த போட்டு வரும்பொழுது நான் அந்த பாலத்தை திறக்கணும், மறுபடியும் ட்ரெயின் வரும்பொழுது அந்த பாலத்தை மூடணும். ஸோ இது ரெண்டுமே சரியாக டைமில் பண்ணும்போது தான் போட்டில் வர ஆட்களும் இந்த ட்ரெயினில் வர ஆட்களும் பத்திரமாக கிடப்பாங்க. அங்கிட்ட இங்கிட்ட தான் மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னா பல்லாயிரக்கணக்கான உயிர் போயிடும். ஸோ அந்த மாதிரி வேலை நான் இன்னும் கவனமாக வேலை செய்யணும். ஒவ்வொரு முறையும் பார்த்து பார்த்து வேலை செஞ்சிட்ருக்கேன். ரொம்ப கஷ்டம்தான்ல வேலை? ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? ரொம்ப நல்லா இருக்கேன். உங்கள் வாலு பையன் எங்கே இருக்கான் அவன்? அப்போ நான் அவனை பற்றி சொல்லணுன்னா வீட்டில் சும்மா இருக்க மாட்டேங்கிறான். ஏதாச்சும் ஒன்று நோண்டிட்டு இருக்கான், அங்கிட்டு ஓடுறான் இங்கிட்டு ஓடுறான், ஏதாவது பொருள் எடுத்து கீழே போடுறான். சின்ன பிள்ளைங்க அப்படிதான் இருப்பாங்க. என்ன ஆமாம், ஆனால் அவனை வீட்டில் சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எங்கள் வீட்டோட ஒரு வால் இருக்குது, அது மாதிரி தான் பண்ணுது. சின்ன பசங்க அப்படி தான் இருக்காங்க. நாளைக்கு அவனுக்கு லீவு, என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. பேசாமல் இங்கே கூட்டிகிட்டு வந்துடலாம். அட்லீஸ்ட் அவங்க அம்மா கொஞ்சம் நேரமாக நிம்மதியாக இருப்பாங்கன்னு பார்க்குறேன். பார்த்து பண்ணுங்க, பசங்களாம் இதை அடிக்காதீங்க. அடிக்கிறதாலலாம் சொல்லுவோம், இப்போ எங்கே அடிக்க முடியுது, சொல்கிறது தான். சரிடா, நாளைக்கு கண்டிப்பாக கூப்பிட்டு வரணும். சரிவா, ரொம்ப நன்றி. காட்சி 2, ஜானின் தகப்பனாரும் ஜானும் வேலை ஸ்தலத்தில். சரிடா, இன்னைக்கு ஸ்கூல் லீவ் தானே உனக்கு? நம்ம இன்னைக்கு அப்பா வேலை செய்கிற இடத்துக்கு போவோமா? கூட்டு போகிறதுக்கு முன்னாடியே சொல்லிடுறேன், அங்கே வந்து எந்த சேட்டையும் பண்ணக்கூடாது, கம்முன்னு உட்காந்துட்டு இருக்கணும். சரியா? அங்கே கை வைக்கிற இங்கே கை வைக்கிற அந்த மாதிரி எதுவுமே பண்ணக்கூடாது. அந்த மாதிரி இருப்பியா இல்லை இங்கே விட்டு போட்டுமா? இருப்பியா? வெரி குட் வெரி குட். போலாமா? அப்பா முதல்ல என்ன பண்ணுறேன்னு உனக்கு சொல்கிறேன். அது தெரியுது பற்றியா பாலம்? அப்பா இங்கேருந்து கார் ஓட்டுவோம்ல, அந்த மாதிரி திருப்பணும் அப்படின்னா அந்த பாலம் 2 ஆகிடும். அப்போது நீலாம் திருப்பக்கூடாது. வரும்போது என்ன சொல்லி கூப்பிட்டு வந்தேன்? எதுவும் பண்ணக்கூடாது. சரியா? ஸோ அந்த போட்டு இந்த சைடில் வந்துடும். மறுபடியும் ட்ரெயின் மேலே போகணும்ல, அப்போ அந்த பாலத்தை ஈவனாக மூடிடணும். மூடினா மட்டும்தான் அந்த ட்ரெயின் பத்திரமா போகும். சப்போஸ் நான் மூடலைன்னா என்ன ஆகும்? அந்த ட்ரெயின் அப்படியே வந்து அந்த ஓப்பன் ஆன பாலத்து மேலே இடிச்சிடும். அப்போ உள்ளே இருக்கவங்களாம் என்ன ஆவாங்க? அப்போ அப்பாவுடைய வேலை எவ்வளோ இம்பார்ட்டன்ட் தெரியுதா? ஸோ அதை நான் கவனமாக பண்ணோம். நீ ஏதாச்சும் சேட்டை பண்ணி அப்பாவை டைவெர்ட் பண்ண அப்படின்னா அந்த வேலையை ஒழுங்காக செய்ய முடியாது. புரியுதா? என்ன டைட்டானிக் கப்பல் வரும். நீ பாரு, அவ்வளோ பெரிய கப்பல் இருக்கான்னு பார்த்துட்டு எனக்கு சொல்லு. சரியா? நீ போய்ட்டு அங்கே உட்காந்துட்டு எதுவும் பண்ணக்கூடாது. ஓவர் சரி, நான் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன், நீ அமைதியாக இருக்க. ட்ரெயின் வருது, பாலத்தை க்ளோஸ் பண்ண போகிறேன். டேய் ஜான், ஜான் எங்கே போகிறேன்? இங்கிட்டு வா ஜான். என்ன பாருங்க, அவ்வளோ தூரம் போகாத, இங்கே வா. இல்லை போட்டு வருது, நான் பாலத்தை ஓப்பன் பண்ணணும். அங்கே எங்கேயும் போகாத, இங்கிட்டு வா. பாலத்தை ஓப்பன் பண்ணிட்டேன். அப்பா காப்பாத்துங்க, அப்பா காப்பாத்துங்க, அப்பா என்ன வந்து காப்பாத்துங்கப்பா, அப்பா காப்பாத்துங்கப்பா, அப்பா அப்பா. டேய் அங்கே போகாத, நான் பாலத்தை மூடணும். ட்ரெயின் வந்துட்டு இருக்கு, அங்கே போகாத ஜான். என்ன பண்ணுறாங்க ஜான்? நான் இப்போ இந்த ட்ரெயினை மூடணும். நிறைய பேருனுடைய உயிர் என் கையில் இருக்கு ஜான். அங்கே போகாத ஜான். 2000 பேருனுடைய உயிர் என் கையில் இருக்கு. என்னுடைய மகன் உயிரா இல்லை அவங்களுடைய உயிரா நான் பார்க்கணும். ஜான் நீ அங்கே போகாத, இங்கிட்ட வந்துரு ஜான். எங்கேயும் போகாத. அப்பா லிவரை தூக்குனா தான் நான் இவங்களை காப்பாற்ற முடியும். ஸோ நான் இந்த லிவரை நான் தூக்குறேன். இந்த 2000 பேரை காப்பாற்றணுன்றதுக்காக என் மகனே நான் ஆண்டவர்கிட்ட கொடுத்துட்டேன். எனக்கு வேற வழி தெரியல. வசந்த், கவலைப்படாதடா. ஒரு மகனுக்காக 2000 பேர் உயிரை காப்பாற்றிருக்க. நம்ம கவலைப்படாத, பார்த்துக்கலாம். தேங்க்யூ. உண்மையாகவே ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க.
ஸோ இன்றைக்கி மார்னிங் தான் ஜஸ்ட் ஒரு 5 minutes தான் ப்ராக்டிஸே பண்ணாங்க. ஸோ பெஸ்ட்டாக பண்ணியிருந்தாங்க. ஸோ எல்லாருக்கும் பார்க்கும் போதே புரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ஸோ மேஜர் கான்செப்ட் என்னென்னா, ஸோ தகப்பனின் அன்பு. ஸோ அதை தான் நம்ம வந்து மையப்படுத்தி பண்ணியிருக்கோம். அந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ண எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா லோன்லினஸ், அப்பா அம்மா இல்லாதவங்க, அண்ட் தென் லைக் ஒரு டெஸ்டினேஷனுக்காக போகிறவங்க, பாவிகள். ஸோ லைக் பாவிகள்னால் எல்லா தரப்பட்டவங்களும், லைக் அடிக்ஷனில் இருக்கவங்க, ட்ரக் அடிக்டில் இருக்கவங்க, ப்ளஸ் பாவத்திலேயே மூழ்கி வாழ்கிறவங்க, ப்ளஸ் சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அப்படி பல தரப்பட்ட மனிதர்கள் அந்த ட்ரெயினில் வந்து ட்ராவல் பண்ணுறாங்க. ஸோ அதே போல் தான் இந்த உலக வாழ்க்கையில் நம்மளும் பல தரப்பட்ட மனிதர்களை பார்க்குறோம், நம்மளும் ட்ராவல் பண்ணுறோம். நம்ம எல்லாருமே பிதாவாகிய தேவனுக்கு குழந்தைகள் தான். ஓகே, அப்படி நம்மளை காப்பாற்ற தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இவ்வுலகுக்கு தந்து அவர் இவ்வளவாய் அன்பு கூர்ந்ததை வந்து யோவான் 3:16 நம்ம பார்க்குறோம். ஸோ ஆண்டவர் அந்த அன்பை நம்ம கிட்ட கொடுத்து நம்மளை வந்து இது பண்ணுறாரு. ஸோ அவருடைய குழந்தைய வந்து இந்த ஸ்கிட்டில் பார்த்த மாதிரி அந்த குழந்தை போயிட்டு சாகும்பொழுது அந்த ஒரு தருணம் எப்படி இருந்திருக்குமோ, ஸோ பிதாவாகிய தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ தருணம் வந்து அப்படி தான் என் லைஃப்பில் பார்த்து. இப்போ நான் லாஸ்ட் வீக்கில் கூட கடந்து வந்த ஒரு சூழ்நிலை ஒரு சாட்சியாக சொல்ல விரும்புகிறேன். ஸோ நிறையா சுச்சுவேஷன், ஸோ விச் இஸ் புட்டிங் அஸ் இன் டவுன். ஸோ நம்மளை வந்து ஒரு முழுக்கடிக்கிறதும், நம்மளை வந்து நெருக்கிறதும், நம்மளை வந்து அவமான நிந்தைக்குள்ள தள்ளுறதுமான சூழ்நிலை என்ன வந்தாலும் சரி, தேவன் நம்மோட கூட இருக்கும் பொழுது அவர் வந்து, ஸோ எல்லாத்துக்குமே ஒரு பவுண்ட்ரிஸ் இருக்குது. ஸோ ஒரு பர்டிகுலர் பவுண்ட்ரிஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இது வந்து நம்மளால் முடியும், நம்மளால் முடிந்த காரியங்கள். இது வந்து நம்மளுடைய தகப்பனால் முடியும், இது நம்மளுடைய தாயால் முடியும், நம்மளுடைய சகோதரர்களால் முடியும், இது நம்முடைய சபை போதகரால் நம்மளுக்கு வந்து முடியும், ஸோ இது நண்பர்களால் முடியும் அப்படின்ற ஒரு பவுண்டரிஸ் இருக்குது. பட் யாராலையும் முடியாதது தேவனால் முடியும். அதை நம்பி நம்ம விசுவாசித்து இருக்கும் பொழுது அவர் நம்மை காப்பாற்ற வல்லவராக இருக்கிறார், அவர் நம்மை நடத்த வல்லவராக இருக்கிறார். ஏன்னா அவர் நம் மீது வைத்திருக்கிற அன்பு பெரியது. மந்தையில் இருக்கிற 100 ஆடுகளை பார்க்கலாம், தவறி போன ஒரு ஆட்டின் மீது தான் அவருடைய அன்பு வந்து பெரிதாக இருக்குது. அப்படி தான் அவருடைய பையன் வந்து மந்தையில் இருக்கிறவன். ஓகே, பட் மந்தையை விட்டு வெளியே போனவங்களாம் அந்த 2000 பேர் அந்த ட்ராவல் பண்ணுறவங்க. ஸோ பாவத்தில் இருக்கவங்க, ட்ரக் அடிக்டில் இருக்கவங்க, ஸோ தேவனை விசுவாசிக்காதவங்க, ரட்சிக்கப்படாதவங்க, அவங்களுக்காக வந்து அவருடைய சொந்த குமாரனுடைய விலையேறப்பட்ட ரத்தத்தையோ அவர் வந்து சிந்த வச்சார். ஸோ இதுதான் வந்து கான்செப்ட். ஸோ ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க பிரதர்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.